வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குங்க. ஒரு சில பேருக்கு ஹெல்த் ஓரியன்டா, ஒரு சில பேருக்கு என்டர்டெய்னிங்கா, ஒரு சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவான ஷோ இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். நம்மளோட இந்த ஷோல எல்லா விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்காக வழங்கிட்டு வரும். இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன சூப்பரான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல நோய்க்கு பஞ்சமே இல்லைங்க. வித்தியாசமா என்னென்னவோ நோயெல்லாம் வருது. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது எல்லாத்துல இருந்தும் நம்மள காத்துக்க முடியும். இன்னைக்கு நம்மளோட யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம நின்ற நிலை ஆசனம் பார்க்க போறோம். பேரு துவி கோண ஆசனா. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது பண்றதுக்கு முன்னாடி சில பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். இதில் பண்ண போகிறது நம்மளோட தோள்பட்டை நல்லா அப்படியே சுழற்சி பண்ணிவிட்டு கையை பின்னோக்கி வச்சு நம்ம தூக்க போகிறோம். அதில் எப்படின்னா, இப்போ நம்ம இப்படி நின்றுட்டு கைகள் ரெண்டுமே கொண்டு போயிட்டு பின்னாடி கை கோத்துக்கலாம். கோத்துட்டு உங்கள் தோள்பட்டை நல்லா இப்படி தூக்கி அப்படியே இப்படி சுழற்சி பண்ணிவிட்டு ரெண்டு கையுமே நல்லா டைட்டாக கோத்துக்கிட்டு அப்படியே தூக்க போகிறோம். இது எவ்வளோ தூக்கம் வருதோ அந்த அளவுக்கு நம்ம தூக்கணும். இது பண்ணும் போது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா வந்துடும். இதில் ஒரு சில வினாடிகள்லாம் அப்படியே இருக்கலாம். 1 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி பண்ண வரல, கை ரெண்டுமே கோத்துக்கிட்டு கை மேல் நோக்கி தூக்க வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா அப்படியே கை பின்னோக்கி டவல் வச்சு அப்படியே பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே நெருக்கமாக கொண்டு இப்படியே தூக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இது செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கை கோத்துட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா சுலபமாகவே வந்துடும். இது ஒரு பயிற்சி. அடுத்த பயிற்சி எப்படின்னா, நம்ம முன்னோக்கி கொஞ்சம் குனிஞ்சிட்டு பாதி அளவுக்கு குனிஞ்சிட்டு அதில் கைகளை நம்ம ஆட்ட போகிறோம். ஆட்டும் போது என்ன ஆகணும்னா நம்மளோட தோள்பட்டை பகுதி கொஞ்சம் நல்லாவே தளர்வடைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஆசனம் பண்ணுறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த பாதி அளவுக்கு மட்டும் நல்லா இப்படி குனியணும். அது குனியும் போதே இந்த லோவர் பேக்லேருந்து குனியணும். இப்படி நல்லா முதுகு இப்படி வச்சுட்டு இப்படி குனியக்கூடாது. நல்லா மாறுபகுதியை நேராக ஆக்கிட்டு நேராக இப்படி நம்மளோட பின்பகுதியை நல்லா இப்படி தள்ளிட்டு அதுக்கப்புறம் இப்படி வரணும். கைகளில் அப்படியே இப்படி ஆட்டுற மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணும் போது நம்மளோட தோள்பட்டை பகுதி நல்லா தளர்வடைஞ்சிரும். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த 2 பயிற்சிகள் இல்லாமல் மறுபடியும் நிறைய பயிற்சிகள், சுலபமான பயிற்சிகள் இருக்குது. அதாவது நம்மளோட தோள்பட்டை இப்படி நம்ம சுழற்சி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே வரும்போது நல்லா தளர்வடைஞ்சிரும். இப்போ நம்ம ஆசனாக்கு போகலாம். துவி கோண் ஆசனா. இந்த மாதிரி நின்ற நிலையில் கொஞ்சமாக காலை அகட்டி வச்சுக்கலாம். ரொம்ப தள்ளி வைக்கக்கூடாது, ரொம்ப நெருக்கமாக வைக்கக்கூடாது. வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கைகள் இப்படி வச்சுட்டு 2 கைகளும் பின்னோக்கி வச்சு நல்லா கோத்துக்கிட்டு உங்கள் தோள்பட்டை பகுதி நல்லா இப்படி சுழற்சி பண்ணி பின்னாடி கொண்டு மார்பு பகுதியை விரிச்சிட்டு இப்படியே நல்லா முன்னோக்கி இப்படி வரணும். பாதி தான் வரணும், ரொம்ப கீழே போயிடக்கூடாது. கையை மேல் நோக்கி தூக்கணும். எவ்வளோ தூரம் தூக்கம் வருதோ அந்த அளவுக்கு இப்படி தூக்கலாம். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது செய்யும் போது நம்ம கை இன்னும் நல்லா கொண்டு வரணும். அதாவது நல்லா நேர் நிலையில் அந்த 90 டிகிரிக்கு வர மாதிரி நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு இந்த இடம்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நல்லாவே இப்படி ஒரு ஹக் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. 2 கையுமே வச்சு இப்படி நல்லா அழுத்தம் கொடுக்கணும். கொடுத்தோம்னா இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரெச்சு கிடைக்கும். இந்த இடத்துலையும் நல்லா ஸ்ட்ரெச்சு கிடைக்கும். அதுக்காக நம்ம பண்ணுறோம். இப்போ மாற்று ஆசனம் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இந்த மாதிரி பண்ணணும். சில வினாடிகள்
மறுபடியும் கை மாற்றணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். எந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியா இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இவர் டீச் பண்ண போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகாலோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலங்கள், டென்சஸ் இல்லையா? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி கண்டினியூஸா எழுதி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டென்சஸ், அதாவது ஒவ்வொரு காலங்களுமே என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்ஸ் நமக்கு ஒவ்வொரு விதமான சென்டென்சஸை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. அந்த ஒவ்வொரு விதமான சென்டென்சஸ் நமக்கு என்ன ஆகுது, பெர்ஃபார்ம் ஆகுது. எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது? ஆக்ஷன் பேஸ்ட்ல பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது நீங்க செய்யக்கூடிய செயலை வந்து இண்டிகேட் பண்ணும் இல்லையா? ஸோ நான் இந்த செயலை செய்யறேன், இந்த செயலை செய்யல அப்படிங்கிற மாதிரியானது இண்டிகேட் பண்ணும். ஸோ விச் இஸ் இண்டிகேட்டிங் த டேட்டா ஓவர் தட். ஸோ அந்த டேட்டா இண்டிகேட் ஆகுறது தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது எப்படி சொல்றது, நான் இந்த மாதிரிலாம் பேசணும், இந்த மாதிரிலாம் ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நீங்க என்ன கண்டென்ட் தரீங்களோ அதை இண்டிகேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ அந்த இண்டிகேஷன்ஸ்க்கு யார் வேணும்? ஒரு சப்ஜெக்ட், ஒருத்தர் இருக்காங்க, அந்த ஒருத்தரை குறிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒருத்தர் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ குறிக்கிறீங்க. அந்த ஒருத்தர் என்ன வேலை செய்யறாங்க அப்படிங்கிறதும். அப்ப ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் எதை சார்ந்து இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய என்ன பண்ணலாம், நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி டு பி ஃப்ரேமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத பண்ண முடியும். அப்போ ஒரு ரூல் பேஸ்டு ஒர்க்கை தான் நம்ம டென்சஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஆக்ஷன், ரூல் ஆஸ் வெல் டு பெர்ஃபார்மிங் எ சென்டென்ஸ். ஸோ எப்படி எழுதலாம்னு பார்ப்போமா இன்னைக்கான ரூல் அண்ட் சென்டென்சஸ். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ நமக்கே ஆல்ரெடி தெரியும் அஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அஃபர்மேஷன்ஸ் வரும்போது பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ், இன்ட்ரோகேட்டிவ்ஸ் தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அஃபர்மேஷன் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் என்னும் போது விச் இஸ் இண்டிகேட் நாட். ஸோ there is a verb form V1, V2, V3. So present, past, past participle. So V1, V2, V3. So here நம்ம ஏற்கனவே எடுத்தது தான் finish அப்படிங்கிறது. finish அப்படிங்கிறத வந்து முடிக்க அப்படின்னு சொல்றோம். எந்த verb எடுக்கிறோங்கிறது இல்லை, எப்படி சென்டென்ஸை வந்து டிஃப்ரெண்டாக ஃப்ரேம் பண்ணுறோங்கிறது தான். V2 and V3 வந்து finished. ஸோ ஃபினிஷ்டுன்னு வரும்போது முடிந்தது. ஸோ அப்போ முடிக்க, முடிந்தது. ஃபினிஷ், ஃபினிஷ்ட், ஃபினிஷ்ட். ஸோ அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஃபார்மோட தான் நம்ம கிளாஸஸ் எடுத்துருப்போம். இப்போ வேர்ப் இஸ் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சப்ஜெக்டுக்கு வரலாம். ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ இங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, சப்ஜெக்டில் இருக்காங்க. தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல். ஸோ ரூல்னு வரும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சப்ஜெக்ட் ஃபாலோட் பை வில் இல்லாட்டி ஷால் அண்ட் ப்ளஸ். ஸோ வில் ஆர் ஷால் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நமக்கு பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதால ஹாவ் அண்ட் ஃபாலோட் பை நெகட்டிவ் என்னும் போது நாட் ப்ளஸ் verb form வந்து V3. V3 வந்து which is indicate past participle. ஸோ அப்போ ரூல் வந்து கரெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம என்னன்னா நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் ஷீ. ஸோ ஷீ வில் கொடுத்தாச்சு. ஸோ ஷீ வில் கொடுத்ததுக்கப்புறம் நெகட்டிவ் அண்ட் பர்ஃபெக்ட் ரெண்டு இருக்காங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அ நெகட்டிவ். வில் நாட், பர்ஃபெக்ட் வந்து ஹாவ். ஸோ ஷி வில் நாட் ஹாவ். ஸோ என்ன பண்ணலை, ஃபினிஷ்ட். ஸோ அப்போ அவள் முடித்திருக்க மாட்டாள். ஓகே, எதை முடித்திருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லலாம். ஷி வில் நாட் ஹாவ் ஃபினிஷ்ட் ஹர், அவளுடைய ஹோம்ஒர்க், வீட்டு பாடம் இல்லையா, வீட்டு பாடத்தை முடித்திருக்க மாட்டாள். ஸோ அவளுடைய வீட்டு பாடத்தை முடித்திருக்க மாட்டாள். முடிஞ்சது. எப்பக்குள்ள அப்படின்னு சொல்ல வரீங்கன்னா சொல்லலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா பை 8 PM அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை எப்படி எழுதுறான்னா, அவள்
8 மணிக்குள் ஹர் ஹோம்ஒர்க் இல்லையா, ஹர் ஹோம்ஒர்க். ஹர்னு வரும்போது அவளுடைய, ஏன்னா இந்த இடத்துல இன்டைரக்டா வருது அவளுடைய அப்படிங்கிறது, இது வந்து இன்டைரக்டா மீன் ஆகுது. ஸோ அவளுடைய ஹோம்ஒர்க், வீட்டு பாடத்தை will not have finished. அப்போ முடித்திருக்க ஷீன் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ மாட்டாள். ஸோ அப்போ நம்ம ஒரு சென்டென்ஸை ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். ஷி வில் நாட் ஹவ் ஃபினிஷ்ட் அதோடய முடிச்சுக்கலாம். இல்லை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டினியூ பண்ணிக்கலாம். ஹர் ஹோம்ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அவளுடைய வீட்டு பாடம் கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் பை 8 PM அப்படின்னு கொடுத்துருக்கேன், 8 மணிக்குள்ளார அப்படிங்கிறதையும். ஸோ அப்போது நீங்கள் இந்த ஒன்றை மட்டுமும் எடுத்துக்கலாம், ஒரு சென்டென்ஸாக எடுத்துக்கலாம். இது வரைக்கும் எடுத்திங்கன்னா 2 சென்டென்ஸ், இதோட சேர்த்திங்கன்னா 3வது சென்டென்ஸ். அப்போ 3 சென்டென்ஸ் வந்து நமக்கு டிக்ளேர் ஆயிருக்கு. அப்போ 3 சென்டென்சஸ் டிக்ளேர் ஆகும் போது அவள் 8 மணிக்குள்ள என்ன பண்ணிக்க மாட்டாள், அவளுடைய வீட்டு பாடத்தை வந்து முடித்திருக்க மாட்டாள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் என்ன பண்ணுது, கேட்டகரைஸ் பண்ணுது. ஸோ லைக் வந்து எது நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு வேர்ப் என்ன பண்ணுது, விச் இஸ் இண்டிகேட்டிங் த பர்ஃபெக்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபியூச்சர். அண்ட் இதுதான் என்ன பண்ணுதோ சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுக்கு அடுத்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாறிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன்ஸை கொடுக்குறோம். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறோம், நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதையே வில்லுக்கு பதில் ஷால் கொடுத்துக்கலாம், ஷீ ஷால் நாட் ஹேவ் ஃபினிஷ்ட். ஸோ அப்படிங்கிறத, ஸோ அப்போ அந்த இடத்துல அவள் முடிச்சிருக்க மாட்டாள் அப்படிங்கிறது. ஷீக்கு பதில் நீங்கள் நேம்ஸையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான சென்டென்ஸ், இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு அழகான சென்டென்ஸ் நெகட்டிவ்ல ஃப்ரேம் பண்ணிட்டோம். நீங்களுமே இந்த சென்டென்ஸ் இந்த வேர்ப் வச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். என்னடா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா, இத்தனை நாளா இதெல்லாம் கூட தெரியாம இருந்திருக்குமா அப்படின்னு நீங்க வியக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பூமி சுத்துற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மளுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நம்மளுடைய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்ற எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுது. இதுல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்தா கூட மேபி நம்மளுடைய பூமியில பெரிய பெரிய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அது சரியான முறையில சுத்தணும், டக்குன்னு நின்றக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி இருக்கும்போது ஜூலை 9, 15 குறிப்பா ஆகஸ்ட் 5ஆம் தேதி இதுலலாம் பூமியுடைய சுழற்சியில நிறைய மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாற்றம்னா அதோடைய வேகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சுழற்சியுடைய வேகம். இதனால பெரிய பாதிப்புகள் என்ன வரும் அப்படின்னு கேட்டா பெருசா எந்த பாதிப்பும் வர சான்சஸ் கிடையாது. 24 மணி நேரம் அப்படின்ற நம்ம டைம்ல 1.5 மில்லி செகண்ட்ஸ் மட்டும் அது ரொம்ப ஃபாஸ்டா சுழற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால மூணுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கான். ஆனா கூடவே நம்மளுடைய எர்த்தில் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய இருக்கும். அது ஆல்மோஸ்ட் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சுளீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பனி படர்ந்த இடங்கள்ல மேபி அது உருகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே தான் நடக்கும். அதனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனா ஃபாஸ்டரா சுத்துறது அப்படின்றது ஒரு நியூஸ் தான். தம் சக்கிங், அதாவது கட்டை விரல் உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக குழந்தைங்க எல்லாருமே பண்ணுவாங்க. ஒரு சில குழந்தைங்க 2 வயசு வரைக்கும் 5 வயசு வரைக்கும் இந்த மாதிரி தம் சக்கிங்கை ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இது வெறும் மனிதர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அதான் கிடையாது. யானைகளுடைய குட்டியுமே இதே மாதிரி விரல் உறிஞ்சல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன, அது அதுக்கு பதிலாக தும்பிக்கையை உறிஞ்சும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா எப்படி இந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஹேபிட்டாக யாருமே சொல்லி கொடுக்காமையே இந்த விரலை உறிஞ்சுதல் அப்படின்ற பழக்கம் வருதோ, அதே மாதிரியான பழக்கம் யானைகளுடைய குட்டிக்கு வரும். அது தன்னுடைய தும்பிக்கையை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் உறிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜிம்முக்கு போய் உடனே ஒர்க் அவுட் பண்ணி எப்படியாவது உடம்பு ஏற்றிடணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா சடால்னு பார்த்தா எனக்கு சுண்டெலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மலா நம்மளாவே கண்டுபிடிச்ச வார்த்தை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இன்கேஸ் நம்மளாவே கண்டுபிடிச்ச வார்த்தையா இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே அதோடைய பேர் வந்துருச்சு. மசில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான். மஸ்குலஸ் அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. மஸ்குலஸ்னா என்ன அப்படின்னா
குட்டி எலி அப்படின்னு அர்த்தம். ஸோ லிட்டில் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் லேட்டன்ல மஸ்குலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே மசிலா டிரைவ் ஆயிடுச்சு. இதுக்கு வச்ச காரணமே என்ன சொல்றாங்கன்னா, நம்ம என்னதான் நம்மளுடைய பாடியில ஒவ்வொரு பாகங்களா ஒர்க் அவுட் பண்ணி ஷேப்பு கொண்டு வரணும்னு நினைச்சாலும் அதுல ஃபர்ஸ்ட் ஏறுற முதல் விஷயம் நம்ம ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இந்த மசில் தான். ஸோ பைசெப்ஸ் மட்டும் தான் முதல்ல ஏறும். அப்படி இருக்கும்போது அந்த பைசெப்ஸ் பார்க்கறதுக்கு சுண்டெலி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி தான் மஸ்குலஸ் அப்படின்ற பேரே வச்சாங்க. அது நாளடைவில் மசிலா கன்வெர்ட் ஆயிருச்சு. அப்படி பார்த்தோம்னா நம்ம சுண்டெலின்னு சொல்ற மாதிரி அப்பவே லாட்டின்ல அது லிட்டில் மவுஸ் தான் சொல்லியிருக்காங்க. உங்க பாடியோட டோட்டல் வெயிட் 80 கிலோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆக்சுவலா உங்களுடைய வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அதுல இருந்து ஒரு 100 கிராம கம்மி பண்ணி விட்டுருங்க. ஏன்னா 79.900 கிலோகிராம் மட்டும்தான் உங்களுடைய வெயிட் இருக்கும். அப்புறம் என்னப்பா அந்த 100 கிராம் அப்படின்னு கேட்டா அது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வைரஸ் உடைய வெயிட் தான் அப்படின்னு சொல்றாங்க. 50ல இருந்து 100 கிராம் வரைக்கும் அதோடைய வெயிட்ஸ் இருக்குமா. அப்படி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் என்னதான் இந்த பாக்டீரியாஸோட வெயிட் இருந்தாலும் எல்லாமே நமக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் கிடையாது. நிறைய பாக்டீரியா வைரஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லானது ஒன்று தான் அப்படின்னு சொல்றாங்க. லிவர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சவங்கலாம் கண்டிப்பா தண்ணியில கையே வைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புறேன். என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் லிவருடைய வேலையே எப்படி இருக்கும்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மொத்த ரத்தத்தையும் 3 நிமிஷத்துல அதால பியூரிஃபை பண்ண முடியுமா. அந்த அளவுக்கு நம்மளுடைய ரத்தத்தை சுதாகரிக்கக்கூடிய வேலையை அது பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.